உன்னை பெண் கொடுப்பதா சம்மதித்து தாமரை மாற்றி விட்டார். எப்படி வாழும் தெரியுமா அண்ணா? எப்படி என்ன வாழணும் அண்ணா? என்ன வார்த்தை சொல்ல அவன் கெட்ட கேடு வீடு அந்த வழியை பார்த்து ஓடு. ஆனா அந்த பண்ண பொய்ய சொல்ல துணிய ஈடு கிடையாது. வேற யார் ஈடு? கண்ணா அண்ணா கண்ணெடுத்துதான் பார்ப்பேனும். கண்ணாயிர பெற்ற அந்த கண்ணாவை கண்ணில மாறே கண்ணில்லாத கீழாற்ற மகாராஜா மாட்டேன் பிள்ளை மணக்க மாட்டேன். ஆமா ஐயோ இது மாதிரி அண்ணா 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 இதெல்லாம் எனக்கு எப்படி விளையாடுறது தெரியுமா? ஐயா Yeah.
சதியோ இல்ல அண்ணன் ராமர் செய்த சதியோ. ஆனால் நான் எதற்காக நான் இருக்க வேண்டும்? எப்படி நினைக்கிறாய்? என்னை இப்படி சோதிக்கின்றீர்? இது உங்களுக்கு நியாயமா? இது தர்மமா? சொல்லுங்கள் அண்ணா. பேர் வந்தவர்னா பிறந்த ஆத்தனை மணப்பேன தவிர அந்த துரியனை மணக்க மாட்டேன் அண்ணா. பஞ்சாயத்துக்காரன் அந்த அம்மாவோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இந்த அம்மாவை நான் ஒன்னு சொல்றேன். சின்னம்மா சொல்லுப்பா. ஒண்ணு பெரிய அண்ணன் ஒரே தங்க கருவேப்பிலை குத்தாட்டு வளர்க்குறாங்க. ஆமா குழந்தையா பிறந்து இந்த கவுடு போட்டா இந்த கவுடு போட்டா குழந்தைங்க நல்லா இருக்குன்னு எடுத்து போட்டாங்க. ஒண்ணு கேட்டாங்களா? இல்ல. கொலுசு போட்டா நல்லா இருக்குன்னு ஒண்ணு கேட்ட எடுத்து போட்டாங்க. இல்ல, ஆசைப்பட்டு எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. பொண்ணு வலையில போட்டாங்க. ஒண்ணு கேட்ட எடுத்து போட்டாங்க. இல்ல, எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. அந்த நெக்லஸ் யாரு கேட்டு போத்து? எங்க அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாரு. இந்த காதல் மாட்டிக்கிற பொத்தம் அண்ணன் தான் கொடுத்தாரு. நல்லா மங்கை போறவங்க இந்த கலர் புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுத்தா யாரு பொருத்தமா இருக்குன்னு ஒண்ணு கேட்டா எடுத்து கொடுத்தாங்க. இல்ல, ஆட்டியார் மட்டும் பேசி விடுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சொல்லிட்டு ஐயா அது தெரிஞ்சு இந்த அண்ணன் எவ்வளவு செய்து வைக்கிறாங்க. அனைத்துமே வாங்கி கொடுத்துடலாம். ஆமா, எல்லாமே பொருள் நாணயம் அனைத்தையும் வாங்கி கொடுத்துடலாம். ஆமா, ஆனா வாய்க்க மட்டும் அவர் இஷ்டம் தான். உஞ்சா கொடுத்துக்கலாம். யாரு யாரு அனுப்பியிருக்கான்? உங்க அனுப்பியிருக்காங்க. இப்ப சொல்றீங்க.
பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆமா பூச்சி காட்டுறான் அது பெருசா இருக்கு அண்ணா பூச்சி காட்டுறான் பூச்சி நான் மனக்க என்னமோ நான் மணந்தால் பாண்டவரில் நடுப்பிறந்த அந்த பார்த்தனை மணப்பேரை தவிர அந்த அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியனை மணக்க மாட்டேன். இல்லை என்றால் உன் பாதத்திலே என் ஆவியை விடுகிறேன். பகவான் பகவான் இந்த மாதிரி அடங்காத்தெல்லாம் செத்தாதான் புத்தி வருதுங்களுக்குலாம். பேசி கேட்கணுமா இல்லையா? ஒண்ணும் கிடையாது. காது முடிக்காது. அது ஒரு கதையா? அண்ணா நான் உயிரை விட்டுறேன்னா உயிரை விட்டுறேன்னா பட்டி தைரியம் கட்டி அந்த பாத முடிச்சுட்டு எச்சிருக்கு மூட்டை கட்டி ஒரு 10 நாள் முடிஞ்சு
அவருடைய பிள்ளை அர்ஜுனனுக்கு உன்னை கொடுத்து திருமணம் முடிப்பது கடமை. அது வரையிலும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி அண்ணா? அண்ணா 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 நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்னன்னா குறைக்குது. ஆனால் நீங்கள் போய் வாருங்கள் அண்ணா. என்னத்தை திறமா முடிக்க இந்த அண்ணா. ஆமா அம்மா நான் போய் வருகிறேன்.
சித்தா
ஓ புண்டாரம் நீ தான் சொன்னா என்ன நவுச்சு வாங்க ஐயா சாய் ஐயா சாய் ஐயா சாய் ஐயா எங்கோடி ஐயா அது தீவளி முண்டுவிடும் தீவளி முண்டுவிடும் வருகிறது 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 கோபம் வருகிறது போமா வந்தாங்க போறாங்க வந்தவன் நான் தெரியும் வந்தாங்க போ வருகிறது வருகிறது கோபம் வருகிறது அத வந்தாங்களா போவா கோபம் வந்தால் வந்தா உனக்கு சாபத்தை கொடுத்து விடு நீ சாபம் கொடுத்தால் நான் பெல்லு வளைக்கிடுவேன் நாஷ்டா சாம்பல் பெல்லு வளைக்கிடுவேன் பெல்லு என் சாபம் சாபம் உன்னை என்ன செய்ய தெரியுமா என்ன செய்யும் உன் உருவத்தையே மாற்றும் என்னையா நான் கொடுக்கும் சாபம் சாபம் உன் உருவத்தை மாற்றி உன்னை பெட்ட கைதியாக செய்துவிடுவேன் உங்கள் என்ன செய்வ தெரியுமா உங்கள் இருவரையும் உன்னை பெட்ட நாயாகவும் ஐயோ கடா நாயாகவும் சேர்த்து இணைத்து விடுவேன் நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது சொன்னா தெரியும் இந்த கோலம் எதனால் எடுத்து எதற்காக இந்த சுவாமியார் எதுக்காக வேடம் என்று தெரியாது எதுக்காக நான் யார் தெரியுமா யார் என்னை பார்த்தால் சுவாமியார்வோ தெரிகின்றது தெரிகிறது ஆமா நான் ஆதியில் வந்த சுவாமியார் கிடையாது வேட்பாதி வந்த சுவாமியார் யார் தெரியுமா ஆதியில் குந்தமாதேவி பெற்றெடுத்து அந்த குந்தமாதேவிக்கும் தேவ இந்திரனுக்கும் பிறந்த பர்க்குணன் பார்த்திபன் வில்வதியன் தனதேயன் சைவசாத்திரி வேடி ஆனால் அர்ச்சுனன் பார்த்திபன் நீங்களா நம்ப முடியங்க அவர் எவ்வளவு அழகான அர்ச்சுனன் நம்ப முடியவில்லையே பகவானே அழகுள்ளவள் அர்ச்சுனன் ஆனால் என்னை பார்த்தால் நம்ப முடியவில்லை நெற்றியினில் விபூதி உடலெல்லாம் விபூதி கயிற்றினில் உத்ராட்சம் கரத்தினில் என்னது இது யோக தண்டு கமண்டல ஜலம் இப்படி வந்ததனால் நான் சுவாமியார் என்று உனக்கு தெரிகிறது ஆனால் அர்ஜுனன் என்று தெரியவில்லை பார்த்த பாவம் இந்த பார்த்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நான் ஒருவரை மனதில் நினைக்க வேண்டும் யாரு அந்த பாவம் விலக வேண்டும் என்றால் என் மனதில் ஒருவரை நினைத்து அவரால் தான் என் பாவம் விளங்க வேண்டும் நீ ஒருபுறமாயிரு நான் ஐயனை துதிக்க வேண்டும் நீ ஒருபுறமாயிரு ஜனார்த்தனா ஆதி மூல உன்னுடைய திருவடியை காண நான் வந்திருக்கிறேன் ஆண்டவா ஓடி வருவாய் கண்ணனே வரகத வண்ணனே ஓடி வருவாய் கண்ணனே
ஜனார்த்தனா, என்னை ஆட்கொள்ள வர வேண்டும் ஆண்டவா. பகவானே, நான் பார்த்த பாவங்களும் நான் கொண்ட விரதங்களும் உன்னால் தான் முடிய வேண்டும். இறைவா, மாயவா, உன்னுடைய திருநாமத்தை சொல்வதற்கு பயமேது இல்லை. மழை போல வந்த விளையும் பனிப்போல் விலகிவிடும் ஆண்டவா. இறைவா, என்னை யார்கொள்ள உனக்கு மனம் இல்லையா? கோவிந்தா, செங்கமல கண்ணா, ஜனார்த்தனா, ஆதி மூலா, ஆபத்து ஆண்டவா, ஆபத்தை காக்கக்கூடிய பரம்பொருளே, என்னை காக்க உனக்கு மனம் இல்லையா? கோவிந்தா, ஆதி மாதவா, செங்கமல கண்ணா, என் வேதனையை தீர்க்கவனும் ஐவர் சகாயா, அவனின்றி அணுவும் அசையாது. என் பெருமானே, காத்தல் அழித்தல் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் காக்கும் கடவுள் பகவான் சிவனை, காக்கும் கடவுள் படியளக்கும் கடவுள் பகவான் சிவனை சேர்ந்தது. எழுதும் கடவுள் நான்முகன் பிரம்மனை சார்ந்தது. அழிக்கும் கடவுள் ஆண்டவா உன்னை சேர்ந்தது. அழித்தல் காத்தல் எல்லாம் உன்னை சேர்ந்தது. இந்த உலகமே உன் வாய்க்குள் அடக்கம். இந்த அடியவனும் உன் திருவடிக்கு அடக்கம். ஆண்டவா, என்னை யார் கொள்ள உனக்கு மனம் இல்லையா? கோவிந்தா, செங்கமல கண்ணா, ஜனார்த்தனா, நீ எப்பேர் பெற்றவர்? அன்று பூதகீதனை உயிரை போக்கினோரே, போக்கினோரே, போக்கினோரே. அன்று பூதகீதனை உயிரை போக்கினோரே, போக்கினோரே, போக்கினோரே. குழந்தை பருவத்தினில்
அம்மானிடத்திலிருந்து உன் உயிரை காக்க வேண்டும் என்று கம்சன் இடத்திலிருந்து உன்னை காக்க வேண்டும் என்று யசோதா அம்மனிடத்தில் உன்னை வளர்க்க செய்தார்கள். அந்த இடத்தில் கொல்ல வேண்டும் என்று உன் அண்ணா அம்மான் கம்சன், தகடாசுரன், தேனுகன், திருநாட்டன், பகன்பேசி, பூதகியை எவ்வர்ண பெண்ணாக அனுப்பி ஒரு சனத்தில் நல்ல பாலம், ஒரு சனத்தில் ரசப்பாலம் கொடுத்து உன்னை கொல்ல யசோதா அம்மா இடத்தில் உன்னை அனுப்பினார்கள். பூதகியை, அது பூதகிதான் என்று தெரிந்து சாராமசத்தை உறிந்து பாளையம் கொடுத்து பூதகியை மடித்து இந்த உலகத்துக்கு இவள் ஒரு அரக்கு என்று காட்டின பரம்பொருளே, இந்த பார்த்தனை காக்க உனக்கு மனம் இல்லையா? கோவிந்தா, ஆபத்தாண்டவா, ஜனார்த்தனா, என்னை காக்க உனக்கு மனம் இல்லையா? இறைவா, கோவிந்தா, செங்கமல கண்ணா, என்னை காக்க உனக்கு மனம் இல்லையா? அதிகாரி முராரி நாடிய பாம்பென்றால் படையும் நடுங்கும். அந்த பாம்பே பள்ளி கொண்ட பறந்தாமா பகவான், என்னங்க இது? விளையாட்டு பிள்ளை தன்னா இல்லை இது? சொல்லு பார்க்கலாம். என்னப்பா என்னங்க, ராமபஜனை செஞ்சா ராமபஜனை தான் செய்யணும். அது கடைசியில ஐத்தியமா குடிப்பா பாருங்க. சேரசபாதி ரயாளன் வந்து எந்த ஊரு நியாயமா இருக்கும் சொல்லி பார்க்கலாம். பகவானை துதி பண்ண பகவானை மட்டும் தான் உள்ளன்போடு துதி பாடணும். ஐம்புலங்களை நாட்டி ஐப்பு தேவி பிரதி வாழ்வு ஆகாயன்னுவாங்க. அது ஐம்புலங்களையும் உள்ளத்திலே நாட்டி பகவானை நினைத்து துதி பாடினா சரியா இருக்கும். கடைசியா சேர சுபதி ரயாளன்னா அந்த அம்மா மேலதான் போகுது, என்ன அவர் மேல போலியே. அப்ப எங்கிட்டு வருவார் ஐயா? பகவான் எப்படி வருவாரு? அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என் வார்த்தை உன் செவியில் கேட்டு ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா நல்லா அழகா பாடினே வந்தீங்க பகவான் பேர்ல, திடீர்னு ஊர்ல அங்க போகுது. அதாவது மனம் ஒரு குரங்குன்னாங்க. மனம் ஒரு குரங்கு. அந்த மனசு ஒரு நிலையா நிறுத்து. அந்த அவரு மேலேயே போ.
என்னை காக்க வரக்கூடாதா பரம்பொருளே? கோவிந்தா கோவிந்தா செங்கமல கண்ணா அண்ணா ஜனார்த்தனா அத்தனா இந்த பார்த்தன் குரல் உன் செவியில் கேட்கவில்லையா? இந்த அடியன் குரல் உன் காதில் கேட்கவில்லையா? ஆண்டவா கோவிந்தா செங்கமல கண்ணா ஜனார்த்தனா சங்கு சக்கரம் ஏழும் கையா ராஜு பேரா உலகத்தினில் ஆண்டவா பெண் தெய்வத்தை போல் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று பெரியோர்கள் வார்த்தை. ஆமா, நம்மை தாங்கக்கூடியவள் யார்? உமா தேவி. நம் அருந்துருமே ஜலம். ஆமா, கங்கா தேவி. கங்கா தேவி. மூதேவி. அவள் யார்? அந்தமா பெண்ணுதான். பெண். நல்லவர் கெட்டவர் கலை ஓதுறவங்க சரஸ்வதி அவங்களும் பெண். படிப்பு கொடுக்குறாங்க அவங்களும் பெண்ணுதான். செல்வத்தை கொடுக்குறவங்க லட்சுமி அவங்களும் பெண்ணு. பெண். வீரத்தை கொடுக்குறவங்க சக்தி தேவி. ஆமா, சக்தி அவரும் பெண். ஆகாயவாணி அவளும் பெண். எத்தனை எவ்வளவு தேவி இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஒலிக்கு சமானம் பெண்ணானவள். ஆமா, பொறுமைக்கு சமானம் பெண்ணானவள். சொல்லி பொறுமையா கேட்கணும். ஆனா ஒண்ணு எடுத்தா கவுத்துல கொட்டிட்ட. ஆமா, அத வார கஷ்டமாயிடும். இன்னொன்னு தெரியுமா எம்பெருமானே, உலகத்திலே பெண் தெய்வத்தை நம்ப கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ பேய். பெண் என்பவள் ஒரு பேய் தான். ஆமா, அதுவும் உண்மை. ஆனா உலகத்திலே ஆண் தெய்வம் தானே சிறந்தது. சிவபெருமான் நிறைய தாயமானவர் தந்தையமானவர். அவர் மாதிரி ஒரு இறக்கமான குணம் யாருக்கும் கிடையாது. ஆனா அவர் கொடுக்கிறவர் புண்ணியமா குடிங்குறவர். உண்மை. ஆண்டவன் உலகத்திலே சிவபக்தியை விட எந்த பக்தியும் கிடையாது. பேரானவன் பக்தி. இரு பகவான பிரம்மதேவம் சிவபெருமாவும் கேட்கறவங்களா வார்த்தை கொடுத்துக்கிறாரு. ஆமா, ஆனா இது இவரை குறிஞ்சி ஆனா தவம் பண்ணிக்கிறாங்களா? யாருன்னா வார்த்தை கொடுத்துக்கிறாங்களா? கிடையாது. வார்த்தை கொடுத்துக்கிறாரா? கிடையாது. அந்த வார்த்தை போய் பிடிக்கணும் வந்து அவனையும் கொண்டு வந்துருவாரு. அப்பேற்பட்ட என் மாமா. அதான் போதை கொண்டாரு பெண்ணு. என் மாமா அவர். அதுல உங்களுக்கு சொந்தம். எனக்கு தாய் மாமா. ஆமா, அவர் மாமாவா இருந்தாலும் அவரை தானிக்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க, வர வேண்டும் அல்லவா? ஆமாங்க. கோவிந்தா செங்கமல கண்ணா, உன் திருவிளையாடல். ஆமா, நீ என்னென்ன நாடகம் நடத்தணுமோ நடத்திக்கணுவா. எங்க போனாலும் ஆண்டவா உன் சேவனை எனக்கு அப்படி என்று நினைக்கக்கூடிய இந்த பார்த்தல் இதோ இருக்கும் ஆலாவிருச்சங்கள் அமருகிறேன். எப்ப வந்து பார்த்திபா நான் நீ குறித்த ஆண்டவன் வந்திருக்கிறேன், மாமன் வந்திருக்கிறேன் என்று எழுப்புகிறாரோ அப்பதான் கண் விழித்து பார்ப்பேன். என்ன அகக்கண் நகக்கண். ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. முகக்கண். முகத்தில் கண் கொண்டு பார்ப்பவன் மூடன். அகத்தில் கண் கொண்டு பார்ப்பவன் ஞானன். இந்த முகத்துல இருக்கிற கண் பார்ப்பவன் மூடன். ஆமா, அகத்தின் கண் கொண்டு கண்ணுல யாரா பசி பேசுறது இந்த மனம் தாடாது. நமக்கு அகக்கண்ணு தான் நிறைய. ஆமா, அதான் முகக்கண் பொய்மையானது, அகக்கண் மெய்மையானது. இந்த அகக்கண்ணில் ஆண்டவனை துதிக்கிறேன்.
கொடுக்கலையா அது குற்றம் இல்லாது நமக்கு வந்து கேவலமாக சொல்றாங்க. அது ஒரு குழந்தை நமக்கு அதுதான் தெரிந்திருந்து ஏன் இப்படி அடிபடுகின்றார் என்று சந்தேகம் இருக்கலாம். வந்திருப்பது அர்ஜுன் தான் தெரியும். ஆனா எப்படி வந்திருக்கிறார்? அந்த சிவபெருமான் போலே சடைமுடி அடைந்து விபூதி அடைந்து ருத்ராட்ச மாலை அணிந்து சிவபெருமானுக்கு சம்மதியா வந்திருக்கின்றார். சிவபெருமானுக்கு வயதிலே மூத்தவர். ஏன்னா அவர் அணிந்திருக்கு பட்டு அந்த ருத்ராட்ச கொட்டை அந்த திரு கமண்டலம் அந்த யோக தண்டு அதெல்லாம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? எவ்வளோ தாழ்ந்து போய் சொல்றோம். ஆமா பேசி கேட்கல. ஆமா நம்ம உயர்ந்து வந்து ஓகே அடிக்குது. இருந்து போட்டோம். சரி இருக்கட்டும். என் மறுபடியும் பராபரம் நீ கடவுள் மேல போட்டு போய்கிட்டே இரு. அப்படியா? ஆமா சரி. என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாமா? சரி நான் என்ன சொல்றேன்? மரியாதையா பாசமா கொடுத்தா பணியில நானே எவ்வளவு சொல்லி பாக்குறேன். ஆமா ஆனா பணி மாட்டேன். சரி இப்ப அதட்டி உதட்டி பாவத்தோடு ஆமா அங்கங்க புத்து கோயிப்பு இருக்கணும். இந்த புதியோட கூட கோயிப்பு இருக்கு. கூட கோயிப்பு இல்ல அந்த கூட கோயிப்பு அடங்குறான். அந்த கோயிப்பு அடங்கணும். இந்த பரிகாசம்னா சரியா வாழ்க்கைய பார்த்துட்டே இல்ல. ஆமா பரிகாசம் பண்ணிக்குது. ஆனா அது எப்படி வருது? இல்லை என்ன யாரிடத்தில் வேஷம் போடுகிறாய்? வேஷம் என்ன பொய்யா பொய்யா அதே லெஃப்ட் கேக்குது இல்ல கேக்குறேன். ஆமா ஆனா பதில் என்ன பண்றது சொல்பாங்களா? அப்படியா பரிகாசம் செய்கிறீர்? அப்படி கூட எவ்வளோ அடங்க முடியலன்னு வச்சுக்கோ. ஆனா மாமான்னு கூப்பிட முன்னே போறத அங்க ஒண்ணு ரெடி பண்ணி விட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா அதான் வேலையாகுது. மாசு கேக்குற என்ன பண்றது? ஐயோ ஒன்றரை காலா ஒன்றரை காலா போ நம்ம பாக்குறோம். இல்ல நம்ம நம்பிக்கை அடுத்து ஐயா நம்ம இல்ல என்ன பண்றது என்ன ஆகும்? அப்படிதான் பார்க்கத்தாகுது. எல்லா தெரிந்தவர் மாமா நான் கூட மாமன் ஆயிட்டேன். என் வீட்டுல பொண்ணு கிடையாது.
என்ன கேளு போய் எங்கானோ மச்சான் எங்கானோ மாமா எங்கானோ எங்கானமை துணை இன்னமும் இப்படி இன்னமும் மாமா மச்சான் ஓய் நான் உன்னுடைய மைத்துனல்லவா உன்னுடைய மாமனா மாமா மாமா மனங்கெட்டு போச்சா மாமாச்சான் அறிவு மாமா நீ கஷ்டப்படாத அப்படிதான் நினைக்கிறேன் சாலா எவ்வளவு கொஞ்ச நேரத்துல இல்ல மச்சான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஓய் நீயா அடடா டேய், டேய். உங்க அக்கா ரொம்ப அழகுடா டேய், சரி கொடுக்குறாங்க வாடா உங்க அக்கா தங்கச்சி எதுக்குடா இதென்ன கீதா என்னவா இதுபா இருக்குதா இருக்குது அண்ணா சொல்லி வைத்த பெரியவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நீ இந்த கெஜியாக்கார ஆமா உக்கா தங்கச்சி என்ன கெஜியாக்குறாங்களோ ரெண்டு குத்துல ஒண்ணு வேணாம் நீ போ ரெண்டு வேணாம் ஒண்ணு வேணாம் சரி ஆ, மைத்துனே மச்சான்றாங்க ஆ, ஆ. நம்மூட்டு பொண்ணு அவங்ககிட்ட வாய்தா அதுலயே பண்ண அவங்ககிட்ட பொண்ணு நம்மூட்ல வாய்தா அதானே என்ன அது கேட்கணாங்க தான் எப்படி செய்யலாம் கேளுங்க ஏய், இது வேணாம் அது செய்யத்தான் நான் அர்ஜுனன் அல்லவா உன்னுடைய தங்கை புருஷன் அல்லவா மாமா அர்ஜுனன் மாமா உன் தங்கை புருஷன் மாமா நான் தான் அர்ஜுனன் ஓய் மச்சான் ஓய் தயவு செய்து கேட்கற இந்த பாட்டு சுட்டியா கூட எனக்கு வேணாம் என்ன மச்சானு மாமான்னு கூப்பிடாது ஓய் சரி விடுவாய் விடுவாய் ஓய் மச்சான் சரி உண்டு மாமா நான் அர்ஜுனன் மாமா அர்ஜுனாரா உன் அத்தை பிள்ளை மாமா நானு சரி மறுத்துக்க தங்கை வேண்டும் தங்கை ஆமா. புருஷன் தங்கை புருஷன் ஏயா நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் மாமா தளர் விடாத இஷ்டப்படி பகவான் மனசை தளர் விடாத இஷ்டப்படி சரி இருக்கட்டும் சரி ஒரு கோல் போடு ஏய், கோல் இல்லை. ஏன் குழந்தை இப்போ நம்மள பேர்